ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழும். 1913ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி லூலியா என்னும் இடத்திலே தங்கியிருந்த ஷீரடி சாய்பாபாவின் அரும்பெரும் பக்தரான ராவ்ஜி பகல்கர் என்பவரின் இளைய மகனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு எத்தனையோ வைத்தியங்கள் செய்தும் நோய் குணமாகவில்லை. வைத்தியர்கள் கைவிரித்து விட்டார்கள். அவன் மரணத்தை எதிர்பார்த்து மரணத்தின் வாசலிலே காத்து கொண்டிருக்கின்றான். தனது மகனின் நிலையை அறிந்து மிக்க வருத்தமடைந்த ராவ்ஜி பகல்கர் லூலியாவில் இருந்தபடியே ஷீரடியிலே இருக்கின்ற பாபாவிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைத்து, எனது மகனை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று நெக்கூறுக நெஞ்சூறுக விண்ணப்பம் வைக்கின்றார். அன்று இரவு லூலியாவிலே அவரது அறையில் 2 மணிக்கு பாபா தோன்றி அந்த ராவ்ஜி பகல்கரின் இளைய மகனின் நெற்றியிலே ஊதியை தடவி, பிறகு ராவ்ஜி பகல்கரை பார்த்து, உனது மகனுக்கு நோய் குணமாகிவிடும், பிறகு அவனை அழைத்து கொண்டு ஷீரடிக்கு வா என்று கூறி மறைந்து விடுகின்றார். விடிந்ததும் தான் கண்டது கனவா நனவா என்று குழம்பிய ராவ்ஜி பகல்கர் தனது மகனின் நெற்றியிலே கை வைத்து பார்க்கின்றார். அதிசயப்படும்படியாக காய்ச்சல் குணமாகிவிட்டது. பாபாவின் அருளை எண்ணி அவர் வியந்து கொண்டிருந்த வேளையிலே 2 நாட்கள் கழித்து அவர் தங்கியிருந்த டூலியா என்னும் இடத்திற்கு ஷீரடியிலிருந்து ஒரு கடிதம் வருகின்றது. கடிதத்தை எழுதியவர் ராவ்ஜி பகல்கரின் நண்பரும் ஷீரடி சாய்பாபாவின் அடியவரான சாமா என்பவர். அந்த கடிதத்திலே பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது: லூலியாவிலே தங்கியிருக்கின்ற உனது நண்பனின் மகனுக்கு காய்ச்சல். நான் அவனை அருகிலே இருந்து கவனித்து கொண்டிருக்கின்றேன். இந்த விவரத்தை உனது நண்பனுக்கு கடிதத்திலே எழுது என்று பாபா தன்னிடம் குறிப்பிட்டதாக அந்த கடிதத்திலே சாமா விளக்குகின்றார். கடிதத்தை படித்து பார்த்த ராவ்ஜி பகல்கர் பாபாவின் அருளை, அவரது அன்பை எண்ணி எண்ணி வியந்து பாபாவை நெஞ்சிலே இருத்தி நிறுத்தி போற்றுகின்றார். பிறகு 15 நாட்கள் கழித்து தனது மகன் முற்றிலும் குணமான பிறகு ஷீரடிக்கு அவர் கிளம்புகின்றார். கிளம்பும்போது அவர் சென்று கொண்டிருந்த குதிரை வண்டிக்காரனிடம் தகராறு ஏற்பட்டு ஷீரடி செல்வதற்கு சிறிது கால அவகாசம் நேரிடுகின்றது. இதை ஷீரடியிலே இருந்த பாபா கவனித்து தனது அடியவரான சாமாவை அழைத்து, ராவ்ஜி பகல்கர் தனது மகனுடன் இங்கே வரும் வழியிலே குதிரை வண்டிக்காரனிடம் தகராறு ஏற்பட்டு இங்கு வருவதற்கு சிறிது காலம் தாமதம் ஏற்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். பிறகு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருந்த போது ராவ்ஜி பகல்கரும் அவரது மகனும் ஷீரடியிலே சாய்பாபாவை சந்திக்கின்றார்கள். சாய்பாபா ராவ்ஜி பகல்கரின் இளைய மகனை பார்த்து, நான் உன்னை அருகிலே இருந்து கவனித்து கொண்டிருந்தேன், உனக்கு தெரியுமா என்று கேட்டபோது அவன் விவரம் எதுவும் புரியாமல் திரு திரு என விழிக்கின்றான். ஆனால் ராவ்ஜி பகல்கருக்கு எல்லா உண்மையும் விளங்கி அவரும் அவரது மகனும் சாய்பாபாவின் அருளில் நனைந்து அவரது பாதத்திலே விழுந்து அவரை போற்றுகின்றார்கள். ஓம் நமச்சிவாய்.